தமிழ்நாட்டுல மாங்காய் விவசாயிகளோட போராட்டம், டன் கணக்கில் அங்கங்க கொட்டப்படுற மாம்பழங்கள், உரிய விளைச்சல் இருந்தும் போதிய விலை கிடைக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து விவசாயிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. ஏன் எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலையும் மாங்காய் விவசாயம் சார்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அரசியலா பார்க்கிறோம். ஏன் இந்த ஆண்டு இப்படி ஒரு விஷயம் மாங்காய் விவசாயிகளுக்கு நேர்ந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இருக்கக்கூடிய அந்த மாங்காய் சாகுபடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுக்கான அடிப்படையான இந்த ரூட் காஸ் அப்படிங்கிறதே தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் மாநிலங்களாக குறிப்பிடப்படக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள்ல மாங்காய் உற்பத்தி சாகுபடி அப்படிங்கிறது அதிக அளவுல நடக்குது. அதுவே வட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை நம்ம கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல அதிக அளவிலான மாங்காய் சாகுபடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிருஷ்ணகிரி, வேலூர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் திருப்பத்தூர், தேனி, அது மட்டும் இல்லாமல் மதுரை, இது போன்ற பல பகுதிகளில் மாங்காய் சாகுபடி அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த உற்பத்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1.46 லட்சம் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உற்பத்தி மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.5 லட்சம் மெட்ரிக் டன் ஈல்ட் ஆகும், மாங்காய்கள் சாகுபடியிலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனா கொரோனா தொற்றிற்கு பிறகாக இந்த மாங்காய் சாகுபடியும் அதனுடைய விவசாயம் அப்படிங்கிறதும் வெகுவாகவே குறைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு கடுமையான வீழ்ச்சியை தான் மாங்காய் விவசாயம் அப்படிங்கிறது சந்திச்சிருந்தது. அதுல பூச்சி தொல்லைகள், நிறைய பூ முன்கூட்டியே உதிர்றது, இது மாதிரியான நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டோம்னு ஏற்கனவே கடந்த காலங்களில் விவசாயிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த முறை, இந்த ஆண்டு அப்படிங்கிறது பருவம் அவங்களுக்கு சாதகமா இருந்தது ஒரு காரணம். குறிப்பிட்ட, அதாவது கோடையில பெய்த மழை அப்படிங்கிறதும் மாங்காய் சாகுபடிக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது. இவ்வளவு சாதகமான சூழல் இருந்ததுனால வழக்கமா நமக்கு இந்த பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாங்காய் சாகுபடியினுடைய உற்பத்தின்னு பார்த்தோம்னா 5-6 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முறை விளைச்சல் அதிகரித்ததுனால 8 மெட்ரிக் டன் அளவிற்கு மாங்காய் சாகுபடி கிடைத்தது அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது எங்க பிரச்சனையா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாங்காய்களை, மாம்பழத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான முரண்பாடு இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. அதனாலதான் விவசாயிகளோட கோரிக்கைகளை கவனம் செலுத்தணும், அவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதே ஒரு காரணமாக முன்வைத்து அதிமுகவும் போராட்டத்தை முன்னெடுத்தது. இதுக்கிடையில தான் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை மூலமாக குறிப்பிட்ட மாங்காய் ரகங்கள், அதாவது இந்த மாம்பழ கூழுக்கான மாங்காய்களை உரிய விலை கொடுத்து அதற்கான அந்த கொள்முதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது இப்போ வேலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பரதராமி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விவசாயிகள் ஒட்டுமொத்தமா லாரியிலிருந்து மாம்பழத்தை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்படி மாங்காய் விளைச்சல் அதிகரித்திருந்ததோ அதே மாதிரி கர்நாடகாவிலையும் ஆந்திராவையும் விளைச்சல் அதிகரித்ததுனால இங்கிருந்து, அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அந்த மாங்காய்களை கொள்முதல் செய்து அதை அந்த மாம்பழ குழுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உற்பத்தி நிறுவனங்கள் அப்படிங்கிறது வாங்கறதுக்கு முன் வரல. அங்கேயும் விளைச்சல் அதிகமா இருந்தது ஒரு காரணமா சொல்லப்பட்டது. அப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடும் போது ஆந்திராவினுடைய மாவட்ட அரசு என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 8 ரூபாயை அந்த உற்பத்தி ஆலைகள் விவசாயிகளுக்கு கொடுக்கணும், 4 ரூபாயை அரசு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அங்க ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்டு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் தரத்துக்கு அங்க முன் வந்தாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதே அளவுக்கான ஒரு விஷயத்தை எங்களுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையா இருந்தது. ஆனா நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா, 12 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய 1 கிலோ மாம்பழம் அப்படிங்கறத வெறும் 3 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யும் போது அதுக்கான கூலி, அதை பறிப்பு செலவு, அதை மெயின்டைன் பண்ணது, இது எதுவுமே தங்களுக்கு நிக்காதுங்கிறதுனால நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல இடங்கள்ல அதை பறிக்காம விட்டுறாங்க. சில பகுதிகளில் லாரியா போய் டன் கணக்குல சாலை ஓரங்கள்ல கொட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வழக்கமா எப்பெல்லாம் அதிக அளவிலான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மழை பொழிவு இருக்கோ
அந்த சமயத்துல அந்த பருவத்துல விளையக்கூடிய காய்கறிகளோ அல்லது பூக்களையோ வந்து இது மாதிரி விவசாயிகள் போதிய விளைச்சல் இருந்தும் விலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்து அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து நெல் மாதிரியான சில பொருட்களுக்கு அந்த உணவுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் MSP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறதையே நிர்ணயம் செய்தாங்க. அதாவது ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் செய்தாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பருவத்தில் அது அதிகமான விளைச்சல் இருந்தாலும் சரி, விளைச்சல் இல்லைன்னாலும் சரி, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து எங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு இந்த முறை மாம்பழ விவசாயிகள் கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறத வந்து டன்னுக்கு 15,000 ரூபாயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்கு. சரி, இந்த மாம்பழங்களோட வகைகளை வந்து நம்ம வந்து பொறுத்து தான் இதனுடைய தன்மை, இது விற்கப்படக்கூடிய அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையான பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய மாம்பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அல்போன்சா, கோத்தாரி, மல்கோவா, பீத்தர், பங்கனப்பள்ளி, நீலம், செந்தூரா அப்படின்னு பல வகைகள் சொல்றாங்க. இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோத்தாரி வகை இருக்கு இல்லையா, இதை வந்து பெங்களூரா வகையை சேர்ந்த மாம்பழம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாம்பழ வகைகள் தான் பெரும்பாலும் இந்த மாம்பழ கூழாக தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாம்பழத்திலிருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட அந்த உற்பத்தி அப்படிங்கிறதையும் அதிகரிக்கணுங்கிறது தமிழக விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு விளைச்சல் வருதோ அந்த நேரத்துல விவசாயிகள் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய இழப்பை சந்திக்காம அதுல ஓரளவுக்கு அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா உற்பத்தி ஆலைகள் இந்த கூழ் மாதிரியாகவும் அதே மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறதுலயும் அதிக ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய மாம்பழங்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ கிருஷ்ணகிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரியில மட்டுமே மொத்தமாக வந்து 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மாங்காய் சாகுபடி அப்படின்னு செய்யப்படுது. அதனுடைய அந்த ஈல்டு அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் மெட்ரிக் டன். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கக்கூடிய மாம்பழங்கள் அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மாம்பழக்கூழ் உற்பத்தி ஆலையோ அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களையோ அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை வந்து எளிதாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருந்திருக்கும் 2006ல வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான் கிருஷ்மா அப்படின்னு திட்டம். அதாவது கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகளை உள்ளடக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாம்பழங்களை வேற பகுதிக்கு அனுப்பாம அங்கேயே ஒரு உற்பத்தி ஆலையை உருவாக்கி தரும் பொழுது அந்த பொருட்கள் பாதிப்படையாம இல்ல விவசாயிகளுக்கும் நஷ்டம் ஏற்படாம அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனா அது கைவிடப்பட்டதுனால மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தோட மிக முக்கியமான வந்து விவசாய சாகுபடியில மாங்காய் சாகுபடியும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. சோ இது வந்து ஒரு பெரிய அரசியலா மாறுறதும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறதும் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்கதையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் விவசாயிகள் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே முன்னெடுத்திருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து ஒரு சீசன், அதாவது பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் கணிசமாக இருக்கும். அதுவே அந்த பருவம் அந்த குறிப்பிட்ட பயிருக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஈல்டு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த முறை எல்லா வகையிலையும் வந்து விளைச்சலுக்கு சாதகமாக இருந்த தமிழ்நாட்டில் அதை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதது அது வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லப்படுது. சரி, இதுக்கு ஏன் அவங்க எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தா, கடந்த ஆண்டு இருந்த விளைச்சல் இருந்து கிடைத்த அந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுறது மாம்பழக்கூழ் அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட இருப்பு இருக்கிறதுனால இது போன்ற நிறுவனங்கள் வந்து அதை வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்பு விவசாயிகள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இது மாதிரியான உற்பத்தி ஆலைகள் இருக்கக்கூடிய நிலையில அதுல ஒரு குறிப்பிட்ட 4-5 ஆலைகள் மட்டும் தான் செயல்படுது, மற்ற ஆலைகள் வந்து செயல்படாததும் இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பொறுத்து விவசாயிகளோட கோரிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு காலத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை பரப்படுத்தி அதை வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு மாற்று பொருளாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றக்கூடிய ஒரு யூட்டிலைசேஷன் இருக்கக்கூடிய பட்சத்துல அதை செய்யாம இருக்கிறதுங்கிறது தான் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கொரோனா காலத்துல ஏற்பட்ட போதிய விலையின்மை, அந்த விளைச்சல் குறைவு இந்த காரணங்களால கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில மட்டுமே 5 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயிகள் தங்களுடைய சாகுபடியை குறைச்சு மாற்று விவசாயத்திற்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமை எதிர்காலத்துல தொடரக்கூடிய பட்சத்துல கிருஷ்ணகிரி மட்டும் இல்ல, மிக முக்கியமா மாம்பழ விளைச்சல் நடைபெறக்கூடிய பகுதிகளான தென் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவிலான விவசாயிகள் மாற்று விவசாயத்தை நோக்கி நகரத்துக்கான ஒரு சூழல் உருவாகும். எனவே இதை அரசு கவனத்தில் கொண்டு விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையோ அல்லது அந்த டன்னுக்கான கொள்முதல் விலையை ஆந்திரா போன்று நிர்ணயித்து அதை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளின் பிரதான கோரிக்கையா இருக்கு. இதைத்தான் எல்லா தரப்பிலிருந்தும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடிகிறது.